யாழ் போதனாவில் நாள் சத்திர சிகிச்சை நிலையம் ஆரம்பிப்பு. தமிழரசு கட்சியின் 7 எம்பிக்களுடன் சுமந்திரன் முக்கிய சந்திப்பு. ஸ்ரீநேசனுடன் கருத்து மோதல். வெளிநாட்டு வாழ் இலங்கையர்களினால் கிடைத்து பெருந்தொகை பணம். மத்திய வங்கியின் அறிவிப்பு. நாமல் ராஜபக்ஷ மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ள ஆளும் கட்சி எம்பி. எதிரணிகளின் ஆட்சி கனவு நனவாகாது. நாமல், சஜித், ரணில் தரப்புகளை எள்ளி நகையாடிய என்பிபி அரசு. இலங்கை மீதான போர்க்குற்ற விசாரணை. அனுர தரப்பின் அடுத்த கட்ட நகர்வு. எம்பிக்களுக்கு பேரிடி. நாடாளுமன்றம் வருகிறது ஓய்வூதிய ஒழிப்பு சட்ட மூலம். தரம் 9 வரை விரிவுபடுத்தப்படவுள்ள கல்வி சீர்திருத்தம். வெளியான தகவல். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம். தேரர்களின் கைது குறித்து பிரதமர் விளக்கம். வெளியே செல்வதை தவிர்க்கவும் நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர செம்மஞ்சள் எச்சரிக்கை. கச்சதீவு அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழா. கடற்படையினரின் தீவிர ஏற்பாடு. முல்லைத்தீவில் களஞ்சியங்களில் நிறைந்துள்ள 304 மெட்ரிக் டன் நெல். நெட் கொள்வனவு தாமதம் குறித்து துரைராசா ரவிகரன் கேள்வி. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் யாழ்ப்பாணம் நாள் சத்திரை சிகிச்சை நிலையம் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவபீடம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் இந்த யாழ்ப்பாணம் நாள் சத்திர சிகிச்சை நிலையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடம், போதனா வைத்தியசாலை மற்றும் சுகாதார அமைச்சு ஆகியவற்றுடன் இணைந்து சர்வதேச அமைப்புகளான IMHO, JMFOA மற்றும் புலம்பெயர் உறவுகளின் ஆதரவுடன் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆரம்ப விழாவில் சுகாதார அமைச்சின் பிரதிபணிப்பாளர் நாயகம், போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி, மருத்துவ பீட பீடாதிபதி பேராசிரியர் சுரேந்திரகுமாரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். பகல் நேர அறுவை சிகிச்சை என்பது ஒரு நோயாளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அதே நாளில், அதாவது 24 மணித்தியாலங்களுக்குள் வீடு திரும்புவதை குறிக்கும். இதனை தமிழில் நாள் சத்திர சிகிச்சை அல்லது அன்றே வீடு திரும்பும் அறுவை சிகிச்சை முறை என்று அழைப்பார்கள். இதனால் நோயாளிகளுக்கு தங்குமிடம் தேவையில்லை. நோயாளி இரவு முழுவதும் மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டிய அவசியமில்லை. நோயாளி தனது வீட்டிலேயே தங்கி ஓய்வெடுப்பதனால் மனதளவில் விரைவாக குணமடைய முடிகின்றது. மருத்துவமனையில் தங்கும் கட்டணங்கள் இல்லாததால் இது சிக்கனமான முறையாகும். பொதுவாக நுண்துளை அறுவை சிகிச்சை, அதாவது லப்ரோஸ்கோபி போன்ற நவீன முறைகள் மூலம் இது செய்யப்படுகின்றது. மருத்துவமனையில் நீண்ட நேரம் தங்கி இருக்காததால் பிற நோய் தொற்றுகள் ஏற்படும் வாய்ப்பு குறைகின்றது. இதுபோன்ற நிலையங்கள் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அறுவை சிகிச்சைகளை மிக வினைத்திறனாக மேற்கொள்ள உதவுகின்றன. இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. எதிர்காலத்தில் மருத்துவ சுற்றுலா மற்றும் விரிவான சிகிச்சை முறைகளை நோக்கி எமது வடக்கு மாகாணத்தின் சுகாதாரத்துறை அடுத்த கட்டத்துக்குள் நகர்கிறது என வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழரசு கட்சியின் 7 எம்பிக்களுடன் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய கூட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் 8 எம்பிக்களில் ஸ்ரீதரனை தவிர மற்ற 7 பேரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழரசு கட்சியின் 7 எம்பிக்களுக்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரனுக்கும் இடையிலான சந்திப்பை நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது. தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் செயலாளர் என்ற முறையில் S. குகதாசன் இந்த கூட்டத்துக்கு ஒழுங்கு செய்திருந்தார் என தெரிய வருகின்றது. நாடாளுமன்ற குழு இதற்கு முன்னர் இதேபோன்று தமது குழுவின் சக உறுப்பினரான ஸ்ரீதரனுடன் இத்தகைய சந்திப்பு ஒன்றை சில தினங்களுக்கு முன்னர் நடாத்தியிருந்தனர் என்று கூறப்படுகின்றது. அந்த சந்திப்பில் சாணக்கியன் எம்பி கலந்து கொள்ளவில்லை. அடுத்த கட்ட கூட்டமே நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கின்றது. கட்சிக்குள் நிலவும் இழுபற நிலைகள், குழப்பங்கள் குறித்து இரு தரப்புகளுடன் பேசி சுமூக நிலையை ஏற்படுத்தும் ஒரு திட்டம் என்ற பெயரிலேயே இந்த நடவடிக்கை நாடாளுமன்ற குழுவால் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது முதலில் ஸ்ரீதரனுடனும் பின்னர் சுமந்திரனுடனும் கலந்தாலோசனை நடத்த நாடாளுமன்ற குழு தீர்மானித்து இந்த நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுகின்றது. கட்சிக்குள் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாக கட்சியின் வழக்கு சிக்கல்கள், அரசமைப்பு கவுன்சிலில் ஸ்ரீதரனின் செயல்பாடு, ஸ்ரீதரனை நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து நீக்குவதற்கு அரசியல் குழு எடுத்த தீர்மானம் ஆகியவை பற்றியெல்லாம் இந்த சந்திப்பில் விலாவாரியாக பேசப்பட்டதாக அறிய வந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேற்படி விடயங்களில் இடம்பெற்ற முழு சம்பவங்களையும் சுமந்திரன் விளங்கப்படுத்தினார் என தெரிய வந்தது. இந்த சந்திப்பின் போது இடையிடையே ஸ்ரீநேசனுடன் சுமந்திரன் உடன்பட்டு கருத்து மோதலில் ஈடுபட்டார் என்றும் தெரிய வருகின்றது. எனினும் கட்சியின் நிலைமை என்ன, ஸ்ரீதரன் ஆற்றிய செயற்பாடு யாது என்பவை பற்றி மிக தெளிவாக சுமந்திரன் விளக்கம் அளித்துள்ளார் என கூட்டத்தில் பங்கு பற்றிய MP ஒருவர் தெரிவித்தார்.
2026 ஜனவரியில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் இலங்கைக்கு மொத்தம் 751.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அனுப்பியதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. அதன்படி 2025 ஜனவரியில் வெளிநாட்டு பணம் அனுப்பும் தொகை 573.0 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது 2026 ஜனவரியில் வெளிநாட்டு பணம் அனுப்பும் தொகை 178.1 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. மேலும் 2026 ஜனவரியில் சுற்றுலா வருமானமாக 378.3 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டப்பட்டதாகவும் அறிக்கை கூறுகின்றது. இருப்பினும் 2025 ஜனவரியில் சுற்றுலா வருமானம் 400.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்றும் இது ஜனவரி 2026 ஒப்பிடும்போது 5.6% குறைவு என்றும் இலங்கை மத்திய வங்கி மேலும் கூறுகின்றது. வவுனியா நகரில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய 6 பிரபல உணவகங்கள் சுகாதார பரிசோதகர்களால் மூடப்பட்டுள்ளன. குறித்த உணவகங்கள் சுகாதார பரிசோதகர்களால் சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது அவை சுகாதார சீர்கேட்டுடன் இருந்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த உணவகங்களை நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் திருத்தப் பணிகளுக்காக எதிர்வரும் 14 நாட்களுக்கு மூடுமாறு சுகாதார பரிசோதகர்களால் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கொரவபொத்தான வீதியில் அமைந்துள்ள 2 உணவகங்கள், பழைய பேருந்து நிலைய பகுதியில் அமைந்துள்ள பிரபல சைவ உணவகம், வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்கு அண்மையில் அமைந்துள்ள பிரபல உணவகங்களுக்கே இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆளுங்கட்சி எம்பி லக்மாலி ஹேமச்சந்திர நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ மீது கடும் விமர்சன கருத்துக்களை தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் பேசும்போது லக்மாலி எம்பி கூறியதாவது: நாமல் ராஜபக்ஷ இனத்திற்காகவும் மதத்திற்காகவும் முன்னிலை வகிக்கும் அரசியல்வாதி என தன்னை சித்தரிக்க முயல்கிறார். ஆனால் தெற்கில் வாக்கு கேட்டு சிங்கள மக்களின் ஆதரவுடன் நாடாளுமன்றம் வருவதற்கு தற்செயல் துணிவில்லாதவர் என்று வீரவசனம் பேசி அழைக்கின்றனர். மக்களை பற்றி கதைப்பதற்கு அவருக்கு எந்த அருகதையும் இல்லை. நாட்டை நாசமாக்கிய கூட்டமே இப்போது இனவாத அரசியலை முன்னெடுக்க முயல்கின்றது. சிங்களமும் பௌத்தரும் நேர்மையான மக்கள். ஆனால் சிங்களமும் பௌத்தரும் என தன்னை சித்தரிக்கும் சில அரசியல்வாதிகள் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளனர். இனவாதத்துக்கு இனி இடமில்லை. நாமலின் இனவாத அரசியல் இனியும் எடுபடாது என்றார். ஆட்சிப்பீடம் ஏறுவோம் என எதிரணிகள் கனவு காணக்கூடாது என்றும், சஜித் அணிக்கோ அல்லது ரணில் அணிக்கோ அல்லது ராஜபக்ஷ அணிக்கோ ஆட்சி அமைக்கும் கனவு இருந்தால் இப்போதே அந்த கனவை கலைத்துவிட வேண்டும் என்றும் ஆளும் தரப்பு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஊடகங்களிடம் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி மென்மேலும் வலுப்பெற்று வருகின்றது. இந்த ஆட்சியை எந்த தரப்பாலும் அசைக்க முடியாது. பல தசாப்தங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி தொடர நாட்டு மக்கள் அடித்தளம் வைத்துள்ளனர். ராஜபக்சக்களின் குழந்தை நாமல் ராஜபக்ஷ இனவாதத்தை கக்கி எம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சிறுபிள்ளைத்தனம் கொண்டவர் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் படுதோல்வி அடைந்தவையை மறைக்க கூடாது. சஜித் பிரேமதாசு கடந்த 2 தடவைகள் ஜனாதிபதியாக வர முயன்றார். ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. திருடர்களை பாதுகாத்த ரணில் விக்ரமசிங்கவும் குறுக்கு வழக்கில் மீண்டும் ஜனாதிபதியாக வரலாம் என்ற கனவு காண்கின்றார். அந்த கனவு இனி நனவாகாது என்றார். மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் இலங்கையை மையப்படுத்தி அமெரிக்கா, கனடா மற்றும் பிரித்தானிய நாடுகள் விதித்துள்ள தடையானது சர்வதேச சட்டம் மற்றும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு முரணானது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் நேற்று கருத்து வெளியிட்ட வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், நாட்டில் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக உள்நாட்டு வழிமுறைகளின் அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். எவ்வாறாயினும் இலங்கையின் வெளியுறவு கொள்கை மற்றும் தொடர்புடைய சர்வதேச தீர்மானங்கள் தொடர்பான சர்வதேச சட்டங்களின்படி அரசாங்கம் செயல்படும். மார்ச் 2025 ஐக்கிய ராஜ்யத்தின் தீர்மானம் வெளியிடப்பட்ட போது அமைச்சரவை அதில் மிகுந்த கவனம் செலுத்தியது. மேலும் இது தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடும் வெளிப்படுத்தப்பட்டது. அரசாங்கத்தின் சார்பாக ஐக்கிய ராஜ்யத்தின் இத்தகைய தீர்மானங்கள் நமது நாட்டில் மேற்கொள்ளப்படும் நல்லிணக்க திட்டங்களை பாதிக்கும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். கூடுதலாக கடந்த காலங்களில் நிகழ்ந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக உள்நாட்டு வழிமுறைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்க அடிப்படையிலான திட்டங்களை நமது அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது. இதற்கு முன்னர் அமெரிக்கா மற்றும் கனடா போன்ற நாடுகள் ராணுவ அதிகாரிகள் உட்பட பல்வேறு தரப்பினர் மீதும் தடைகளை விதித்துள்ளன. அந்த வகையில் ஐக்கிய ராஜ்யத்தின் இந்த நடவடிக்கை புதியதல்ல. இருப்பினும் இவ்வாறு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் தடைகள் சர்வதேச சட்டம் மற்றும்
ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபைக்கு முரணானவை. இலங்கை அரசாங்கம் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட இத்தகைய நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாது. அதன்படி அரசாங்கம் அதை நிராகரித்தாலும் எங்கள் தெளிவான சர்வதேச கொள்கையின்படி சர்வதேச சட்டத்தின்படி நாங்கள் செயல்படுவோம் என்றார். எம்பிக்களின் ஓய்வூதிய ஒழிப்பு சட்டம் மூலம் எதிர்வரும் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விவாதத்துக்கு உட்படுத்தப்படும் என்று சபைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். விவாதத்தின் அதே நாளில் சட்டமூலத்தை நிறைவேற்றி நடவடிக்கை எடுக்க நாடாளுமன்ற விவகார குழுவில் முடிவு செய்யப்பட்டதாக சபைத் தலைவர் கூறினார். எம்பிக்களின் ஓய்வூதிய ஒழிப்பு சட்டம் மூலம் மீதான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பெற்றதாக சபாநாயகர் நேற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்தார். சட்டமூலத்தின் எந்த விதியும் அரசியலமைப்பின் எந்த ஒரு விதிக்கும் முரணானது அல்ல என்றும் சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மையால் நிறைவேற்ற முடியும் என்று உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார். அடுத்த சில ஆண்டுகளில் தரம் 9 வரையிலான முழுமையான பாடத்திட்டங்கள் மறுசீரமைக்கப்பட உள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கின்றார். 5 பிரதான தூண்களை அடிப்படையாக கொண்டு கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அடுத்த 3 ஆண்டுகளில் ஏனைய தரங்களுக்கும் இச்சீர்திருத்தங்கள் விரிவுபடுத்தப்படும் என்றும் சுட்டிக்காட்டினார். கல்வி சீர்திருத்தத்திற்கான தேசிய இயக்கத்தின் ரத்தினபுரி மாவட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த ஆண்டில் 1 மற்றும் 6ஆம் தரங்களுக்கான கல்வி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். அடுத்த ஆண்டில் 2 மற்றும் 7ஆம் தரங்களுக்கான சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படும். மேலும் 2028ஆம் ஆண்டில் 3 மற்றும் 8ஆம் தரங்களுக்கும் 2029ஆம் ஆண்டில் 4 மற்றும் 9ஆம் தரங்களுக்கும் கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்தங்களுக்கு தேவையான பாடத்திட்டங்களை உருவாக்குவதில் கல்வி நிபுணர்கள் இணைந்துள்ளதுடன் 1ஆம் தரத்துக்கான சீர்திருத்தங்கள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எனினும் 6ஆம் தரத்துக்கான பாடத்திட்ட மாற்றங்கள் மாத்திரம் அடுத்த ஆண்டு வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய பிரஜைகளை உருவாக்குவதே இந்த சீர்திருத்தங்களின் பிரதான நோக்கமாகும் என்றும் தெரிவித்தார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தின் அவசர கால சட்டத்தின் பிரகாரம் பௌத்த தேரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் சாதாரண சட்டத்தின் பிரகாரமே அந்த தேரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்றும் பொதுச் சட்டத்தின் பிரகாரமே உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசர கால சட்டம் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, நாடாளுமன்றத்தில் காலையில் அடிப்படையற்ற விடயங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை பிரதான பழக்கமாக எதிர்க்கட்சியினர் கொண்டுள்ளனர். எதிர்க்கட்சியின் ஒரு சில சிரேஷ்ட உறுப்பினர்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதையிட்டு கவலை அடைகின்றேன். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் அவசர கால சட்டத்தின் பிரகாரம் பௌத்த தேரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் குறிப்பிட்டார்கள். இது முற்றிலும் தவறானது, போலியானது. சாதாரண சட்டத்தின் பிரகாரமே அந்த தேரர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பொது சட்டத்தின் பிரகாரமே உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே எதிர்க்கட்சியினர் ஏன் இவ்வாறு பொய் உரைக்கின்றார்கள்? அதேபோல் அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். எந்த ஊடகத்துக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது எதிர்க்கட்சியினர் குறிப்பிட வேண்டும். எந்த போராட்டத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தோம் என்பதை எதிர்க்கட்சி குறிப்பிட வேண்டும். மக்களை தவறாக வழிநடத்தும் விடயங்களையே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார். சைபர் குற்றங்களை தடுப்பதற்காக புதிய போலீஸ் பிரிவு ஒன்றை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்று போல்பட்டிய போலீஸ் நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். அத்தோடு நாளொன்றுக்கு 23 முதல் 25 வரையான சைபர் குற்றங்கள் பதிவாகுவதாகவும் இது கணிசமான அளவு உயர்வென்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த குற்றங்களை வினைத்திறனுடன் விசாரணை செய்து தீர்ப்பதற்கு தேவையான புதிய தொழில்நுட்பம், விசேட அறிவு மற்றும் போலீஸ் திணைக்களத்தை நவீனமயமாக்கும் செயற்பாடுகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வளிமண்டலவியல் திணைக்களம் கடும் மின்னல் தாக்கம் தொடர்பான செம்மஞ்சள் நிற எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் கடும் மின்னல் தாக்கத்துடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்பதனால்
பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் திணைக்களம் ஆலோசனை வழங்கியுள்ளது. பாதுகாப்பான கட்டடங்களுக்குள் அல்லது மூடிய அறைக்குள் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மரங்களின் கீழ் நிற்பதை தவிர்க்கவும், நெல் வயல்கள், தேயிலை தோட்டங்கள் மற்றும் திறந்த நீர்நிலைகள் போன்ற திறந்த வெளிகளில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என்று பலவாறான அறிவுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றது. தலைவர் பிரபாகரனின் திருமண வாழ்வு தொடர்பாக திருமாவளவன் கூறிய கருத்துக்கள் இதுவரை அவர் மீது எமது மக்கள் வைத்துள்ள மதிப்புகளை சுக்குநூறாக்கியுள்ளது என புலிகளின் மூத்த போராளி காக்கா அண்ணா என்று அழைக்கப்படும் மனோகரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் பொழுது அவர் இதனை தெரிவிக்கின்றார். தொடர்ந்தும் தெரிவித்திருப்பதாவது: வணக்கம், நான் முத்துக்குமார் மனோகர். தவறான தமது கருத்துக்களை மீளப்பெற வேண்டும் திருமாவளவன். மொழியால் ஒன்றுபட்ட உறவுகளை மேலும் உயிரோட்டமாக்கும் வகையில் இந்திய, குறிப்பாக தமிழக சொந்தங்கள் தீக்குளிக்கும் அளவுக்கு வலிமையாக்கினர். அப்துல் ரவூப் முதல் பள்ளப்பட்டி ரவி, செங்கொடி, முத்துக்குமார், சீர்காழி ரவிச்சந்திரன், அமரேசன், சோதி, சிவபிரகாசம், கோகிலகிருஷ்ணன், சீனிவாசன், சதாசிவம், ஸ்ரீதர், நாகலிங்கம், ஆனந்த், ராஜசேகர், பாலசுந்தரம், கிருஷ்ணமூர்த்தி, சுப்பிரமணி, சிவானந்தன், மாரிமுத்து முதலான இந்த உறவுகள் எம்மால் மறக்க முடியாதவர்கள். இந்த உறவு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது. அதிமுக என்றால் எமது போராட்டத்துக்கு நிதியை வாரி வழங்கியது முதல் எழுத்திலோ வெளிப்படையாகவோ கூற முடியாத, வரிசைப்படுத்த முடியாத அளவில் பங்களிப்பை வழங்கினார் முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்க வைக்க வேண்டும் என வலியுறுத்துவதற்காக மத்திய அரசு எமது தேசிய தலைவரை சந்திக்க வைத்த போது, உனது மக்களுக்கு எதனை செய்ய வேண்டும் என கருதுகிறாயோ அதனை செய்ய என்று சொல்லும் துணிவு அவரை விட வேறொருவருக்கும் வந்திருக்காது. திமுகவில் இருந்த போதும் இந்தியா ஸ்ரீலங்கா கடற்படைகளால் ஏற்படக்கூடிய அபாயங்களை பொருட்படுத்தாமல் கடல் வழியாக பயணித்தவர் தற்போதைய மதிமுக தலைவர் மதிப்புக்குரிய வைகோ அவர்கள். வன்னி போர்க்களத்து நிலைமைகளை, போராளிகளின் உணர்வுகளை, மக்களின் மனநிலையை அவர் சொல்லும் வரை இந்திய அரசின் ஊடகங்கள் சொல்வதுதான் உண்மையாக இருக்கும் என நம்பிக்கொண்டிருந்தனர் அங்குள்ள மக்கள். கட்சியோ அரசியலிலோ எந்த நிலைப்பாடு இருந்தாலும் துணிந்து பங்களித்தவர் சகோதரி சுப்புலட்சுமி ஜெகதீசன். மன்னுத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் தமது கட்சி எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் தனக்கும் தலைவருக்குமான உறவை மென்மேலும் வலுப்படுத்தி கொண்டு எமது போராட்டத்துக்கு மனப்பூர்வமாக உதவியவர் இந்திரா காங்கிரஸை சேர்ந்த வேதாரண்யம் PV ராஜேந்திரன் அவர்கள். திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த குளத்தூர் மணியண்ணன் முதலானோரின் பங்களிப்பின் வரலாறு மிக நீண்டது. நெடுமாறன் அண்ணா எங்களில் ஒருவராகவே நாம் எப்போதும் எண்ணுவதால் அவரது பங்களிப்பை வரிசைப்படுத்த வேண்டியதில்லை. காசி அண்ணா சொல்கிறார் என்ற ஒரே விடயத்துக்காக யதார்த்தத்தை உணராமல் தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிவித்தவர் அவர். தமிழகத்தில் நமது தொலைத்தொடர்பு கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்ட விடயத்தில் தலைவர் உண்ணாவிரதம் இருந்த சமயத்தில் அப்போது மாணவனாக இருந்த திருமாவளவன் தனது கல்லூரி தோழர்களுடன் இணைந்து போராட்டத்துக்கு வலிமை சேர்த்தார். இவ்வாறு தமக்கிடையே வேறுபாடுகள் இருந்த போதும் எமது போராட்டத்துக்கு அரசியல் கட்சிகளையும் பல்வேறு இயக்கங்களையும் சேர்ந்தோர் மனப்பூர்வமாக உதவினர். கலைத்துறையினரும் இவ்வாறே பங்களித்தனர். சமாதான காலத்தில் கலைத்துறையினருடனான பங்களிப்பு மேலும் வலுவடைந்தது. மாநிலத்தின் ஒன்றுகூடல் நிகழ்வுக்கு திருமாவளவனும் அழைக்கப்பட்டிருந்தார். கடந்த கால பங்களிப்பு மட்டுமல்லாது ஒடுக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவம் செய்பவர் என்ற வகையில் அவர் மீது தேசிய தலைவருக்கு நல்ல மதிப்பு இருந்தது. மாவீரர் நாள் நினைவு கூறல் நிகழ்வுகளை பார்த்தார் இவர். எனினும் போராடும் இந்த மக்கள் கூட்டத்தினரை பற்றிய முழுமையாக இவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்பதை அண்மையில் இவர் ஆற்றிய உரை ஒன்றை பார்க்க நேர்ந்த போது புரிந்தது. தன்னை பூரணமாக அறிய முடியாதவன் பிறரை ஒரு நாளும் சரியாக அறிய முடியாது என்ற சாக்ரட்டீஸின் கூற்றை நிரூபிப்பது போல் இவரது உரை இருந்தது. திருமணம் என்பது ஒரு மனிதனை பூரணப்படுத்துகிறது.
ஆணோ பெண்ணோ இந்த உலகில் தனக்கென்று முழுமையாக வாழும் இன்னொருவர் இருக்கிறார் என்ற மனோமனம் மனிதனின் குண இயல்புகளை செழுமைப்படுத்துகிறது. அவ்வாறு இருக்கையில் தலைவரின் திருமண வாழ்வு தொடர்பாக திருமாவளவன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் இதுவரை அவர் மீது எமது மக்கள் வைத்திருந்த மதிப்புகளை சொக்குநூறாக்கியுள்ளன. திருமண வாழ்க்கை தொடர்பான விடயத்தில் 14 பேரை தான் சுட்டுக் கொன்றதாக தன்னிடம் தெரிவித்தார் என இவர் கூறியமை எமது மக்கள் கூட்டத்தினரை பற்றி என்ன கருதுகிறார் என சினக்க வைக்கிறது. 14 பேரின் சடலங்களை கடந்தா தனது வாழ்வை கட்டியமைத்தார். மேலும் நாட்டுப்பற்றாளர் என்று ஒருவருக்கு மதிப்பளிக்கும் போது அவரது போராட்ட பங்களிப்பு சமூகத்தினுடனான உறவாடல் போன்ற விடயங்கள் மிக ஆழமாக பரிசித்த பின்னரே அறிவிக்கப்படுகின்றன. மகள் ஒரு பட்டதாரி ஆவாள் என்ற கனவுடன் இருந்த மதிப்புக்குரிய ஏரம்பு ஐயா அவர்களுக்கு அது கலைந்து போனதில் ஆரம்பத்தில் ஏமாற்றமாக இருந்திருக்கலாம். ஆனால் பாலச்சந்திரன் என்ற மகன் மாவீரர் என்ற நிலையை அடைந்த பின்பும் எந்தெந்த வழிகளில் நமது இனத்துக்கு உதவலாம் என மாவீரர் விடயங்களில் திருமண ஏற்பாடுகள் உட்பட எவ்வளவு அக்கறையுடன் செயற்பட்டார் என்பதை நான் நன்கு அறிவேன். தமிழக அரசியலில் எவ்வாறான நிலைப்பாடுகள் இருந்தாலும் எவரையும் பகைக்காத போக்கே பொதுவாக இருந்து வந்துள்ளது. தன்னை எல்லோரையும் விட மேலாக கருதி சில அந்தரங்கங்களை பகிர்ந்து கொண்டார் தலைவர் என கற்பனையாகவோ தவறாக விளங்கியோ கூறுவது இதுவரை இவர் மீது நம்பிக்கை கொண்ட தமிழர்களை மனநோக வைத்துள்ளது. தமது கருத்துக்களை இவர் மீளப்பெற வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பது ஈழத்தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாகும். பிரமாண்டமான கூட்டமொன்றில் ஒருவரின் மரணம் தொடர்பாக தெரிவித்த ஹிட்டு இவ்விடயத்தில் நாம் தவறளித்தோம் என பகிரங்கமாக குறிப்பிட்டார். இந்த விடயத்தை சம்பந்தப்பட்ட குடும்பத்தவர்களை எதிர்பார்க்கவில்லை. அதுவரை தாம் செய்த தவறுகளை நியாயப்படுத்தும் போக்கையை ஏனைய இயக்கங்களின் நடவடிக்கைகளில் கண்டனர். இவ்விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இத்தனை 1000 மக்களுக்கு முன்னால் கிட்டு இதனை கூறிய பின்னரும் நாங்கள் விரோதம் பாராட்ட முயலவில்லை. முன்னரை போல் எங்கள் வீட்டில் வந்து பழக வேண்டும், சாப்பிட வேண்டும் என அவர்கள் வேண்டிக் கொண்ட போது கண்ணீர் மல்கியது எனக்கு. பேச்சு வழக்கில் தமிழகத்தவருக்கும் ஈழத்தமிழருக்கும் இடையில் சில முரண்பாடுகள் உள்ளன. தவறாக புரிந்து கொண்ட சந்தர்ப்பங்களும் உள்ளன. அவ்வகையிலான விடயமாக இது இருக்கலாம் என கருதுகிறோம். 100% தவறு செய்யாமல் இருப்பது மனித வாழ்வில் சாத்தியமில்லாதது. கடவுள் மனித அவதாரம் எடுத்து வந்த போதும் ஒரு தடவையோ 2 தடவையோ தவறளித்தார் என்பதை பல கருத்தாடல்களில் நாமும் கேட்டிருக்கிறோம். எனவே திருமாவளவன் தேசிய தலைவருடனான சந்திப்பு பற்றி தெரிவித்த விடயங்களை மீளப்பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் உண்டு. இந்த வேண்டுகோளை புறந்தள்ள வேண்டாம் என இனத்தை நேசிக்கும் சக்திகள் திருமாவளவனை உடனே வேண்டிக் கொள்ள வேண்டும். யாழ்ப்பாணம் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா பிப்ரவரி 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் இந்த நிகழ்விற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ள நிலையில் வருகை தரவுள்ள பக்தர்களின் வசதிக்காக உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகளை ஏற்படுத்த இலங்கை கடற்படை தற்போது செயல்பட்டு வருகின்றது. கடற்படை தளபதியின் உத்தரவிற்கமைய வடக்கு கடற்படை பகுதியின் தளபதியின் மேற்பார்வையின் கீழ் கச்சத்தீவில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் கடற்படை வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். வரவிருக்கும் திருவிழா தயாராகும் வகையில் சுகாதார மற்றும் குடிநீர் வசதிகள், தற்காலிக தங்குமிடங்கள், வேதிகள், படகு தளங்கள் மற்றும் மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்தல் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்படுவதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. அத்துடன் வருடாந்த திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்புக்காக இலங்கை கடற்படை தற்காலிக உயிர்காக்கும் குழுக்கள் மற்றும் மருத்துவ குழுக்களை நிறுத்த உள்ளது. மேலும் இலங்கை கடற்படையால் கட்டப்பட்ட ஆலயத்தின் வண்ண, துப்புரவு மற்றும் பழுதுபார்ப்பு பணிகளை கடற்படை வீரர்கள் மேற்கொண்டுள்ளனர். அதே நேரம் சுற்றியுள்ள பகுதி மற்றும் வளாகத்துக்கு செல்லும் வீதிகளை சுத்தம் செய்யும் பணிகளையும் கடற்படையினர் மேற்கொண்டுள்ளனர். காங்கேசன்துறை மற்றும் குறிக்கட்டுவானிலிருந்து கச்சத்தீவுக்கு செல்வோர் மற்றும் திருவிழாவுக்கு தேவையான உபகரணங்களை ஏற்றி செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இலங்கை கடற்படை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு சிறுபோக்கத்தின் போது நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்வனவு செய்யப்பட்ட 304 மெட்ரிக் டன் நெல் பயன்படுத்தப்படாமல் களஞ்சிய சாலைகளில் நிறைந்திருப்பதனால் ஏற்பட்டுள்ள களஞ்சிய சாலை நெருக்கடியினாலேயே நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் தற்போது விவசாயிகளிடமிருந்து நெற்கொள்வனவு மேற்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அறிய முடிவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார்.
நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறாக தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நெல் சந்தைப்படுத்தல் சபை விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவை விரைந்து ஆரம்பிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றேன். அந்த வகையில் கடந்த 20/1/2026 அன்று பாராளுமன்றில் நெல் கொள்வனவை விரைந்து ஆரம்பிக்குமாறு வலியுறுத்தினேன். அதனைத் தொடர்ந்து கடந்த 21/1/2026 அன்று இடம்பெற்ற விவசாய அமைச்சின் அமைச்சர் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் இது தொடர்பில் பேசிய போது அமைச்சர் லால்காந்த மற்றும் நெல் சந்தைப்படுத்தல் சபை அதிகாரிகளால் கடந்த 26/1/2026 அன்று நெல் கொள்வனவு ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 27/1/2026 அன்று இடம்பெற்ற முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் நெற்கொள்வனவு தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தேன். அதன்போது மறுநாள் 28ஆம் தேதியிலிருந்து நெற்கொள்வனவு ஆரம்பிக்கப்படும் என முல்லைத்தீவு மாவட்ட செயலர் மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் ஆகியோரால் பதில் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் நெல் சந்தைப்படுத்தல் சபை இதுவரை நெற்கொள்வனவை ஆரம்பிக்கவில்லை. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினுடைய நெற்களஞ்சிய சாலைகளில் ஏற்கனவே கடந்த 2025ஆம் ஆண்டு சிறுபோக நெற்செய்கை காலத்தில் கொள்வனவு செய்த நெல் உரிய வகையில் அகற்றப்படாமல் இருப்பில் இருப்பதாக அறிய முடிகின்றது. இதனாலேயே நெல் கொள்வனவுக்கு காலதாமதம் ஏற்படுவதாக அறிகின்றோம். அந்த வகையில் தண்ணீர் ஊற்று நெற்களஞ்சிய சாலையில் 10 மெட்ரிக் டன் நெல் இருப்பில் காணப்படுவதுடன் புதுக்குடியிருப்பில் 15 மெட்ரிக் டன், உடையார்கட்டு 25 மெட்ரிக் டன், முள்ளியவளையில் 100 மெட்ரிக் டன், கோம்பாவில் 20 மெட்ரிக் டன், வித்தியாபுரத்தில் 130 மெட்ரிக் டன் என முல்லைத்தீவு மாவட்டத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்குரிய களஞ்சிய சாலைகளில் மொத்தமாக 304 மெட்ரிக் டன் நெல் களஞ்சிய சாலைகளில் இருப்பில் தேங்கியுள்ளதாக அறிய முடிகின்றது. இதனால் ஏற்கனவே நெல் சந்தைப்படுத்தல் சபை அதிகாரிகளினால் உறுதியளிக்கப்பட்டதை போன்று விவசாயிகளிடமிருந்து இன்னமும் நெல் கொள்வனவு மேற்கொள்ளப்படவில்லை. இவ்வாறாக சந்தைப்படுத்தல் சபையின் அசமந்த போக்கினால் தற்போது விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே ஏற்கனவே டிட்வா புயல் வெள்ள அனர்த்தங்களினாலும் தொடர்ந்து நிலவும் வானிலையாலும் பாரிய பாதிப்புகளை சந்துள்ள விவசாயிகளுக்கு நெல் சந்தைப்படுத்தல் சபையின் நெல் கொள்வனவிலும் காலதாமதம் ஏற்படுத்துவது அவர்களை மேலும் பாதிப்பிற்குள்ளாக்குகின்றது என்றும் தெரிவித்தார்.